அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேர் பகுதியில் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை ஒட்டி அதிமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் 20 பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்ததாகவும், திமுக ஆட்சியில் 20 நாட்களில் 8 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், திமுக ஆட்சியில் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படாததால் படுகொலைகள் அதிகரித்து உள்ளதாகவும் கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு இனி இடமில்லை என குறிப்பிட்டார். அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இனியாவது காவல்துறைக்கு சுதந்திரமாக கொடுத்து விடியா திமுக ஆட்சியிலே இளைஞர்களும் மாணவர்களும் சீரழியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது தமிழகத்தில் வெறும் 9 பாலியல் வன்கொடுமை தான் ஒரு ஆண்டில் நடந்தது, அங்கொன்றுமாக. ஆனால் இந்த விடியா திமுக அரசாங்கத்தில், திராவிட மாடல் ஆட்சியில, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கத்தில் 20 நாட்களில் கடந்த 6, நேற்றைக்கு 1, இன்றைக்கு 1, கிட்டத்தட்ட 8 பாலியல் வன்கொடுமை 20 நாள் அடங்கேறி இருக்கிறது. அப்படி என்றால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும்.